புறஜாதியாருக்கு ரட்சிப்பு. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது: நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியைக் கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு பிரஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணிக்கொண்டு போய்விட்டார்கள். இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்கள். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். ரோமாபுரியில் யூதர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் பவுலோடு பேசுவதற்காக ஒரு நாளை குறித்திருக்கிறார்கள். அந்த நாளில் அவர்களில் அநேகம் பேர் பவுல் தங்கியிருந்த வீட்டிற்கு அவரிடத்தில் வருகிறார்கள். பவுல் அவர்களோடு இயேசு கிறிஸ்துவின் மார்க்கத்தை குறித்து நீண்ட உபதேசம் பண்ணுகிறார். எருசலேமில் உள்ள யூதர்கள் பவுல் பேசுவதை கேட்க மனதில்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆனால் ரோமாபுரியில் உள்ள யூதர்களோ பவுல் சொல்லுவதை கேட்க மனதுள்ளவர்களாக கூடி வந்திருக்கிறார்கள். இந்த சம்பாஷணையை பவுல் ஒழுங்கு செய்கிறார். ஒரு நாளை குறித்து அந்த நாளில் யூத மார்க்கத்தை குறித்தும் கிறிஸ்துவின் மார்க்கத்தை குறித்தும் அவர்களோடு பேசுவதற்கு தீர்மானம் பண்ணுகிறார். பவுலின் உபதேசத்தை கேட்டு யூதர்கள் தங்கள் இருதயத்தில் தொடப்படுகிறார்கள். சத்தியம் அவர்களை உணர்த்துகிறது. ஆனாலும் எல்லா யூதர்களும் பவுலின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்களில் அநேகர் பவுல் தங்கியிருந்த வீட்டிற்கு அவரிடத்தில் வருகிறார்கள். பவுல் அந்த வீட்டில் காவலில் வைக்கப்பட்டவராக இருக்கிறார். ஆனாலும் யூதர்கள் பவுல் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்து அவரை பார்க்க வருகிறார்கள். பவுல் அவர்களோடு அதிகமாய் தர்க்கம் பண்ணவில்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்களோடு எடுத்துச் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சத்தியமே மெய்யான சத்தியம் என்று அவர்களுக்கு உறுதி பண்ணுகிறார். யூத மார்க்கத்தை குறித்து பவுல் அவர்களோடு தர்க்கம் பண்ணவில்லை. அது அவருடைய நோக்கமும் அல்ல. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதே பவுலின் நோக்கம். அந்த நோக்கத்திற்காகவே பவுல் இப்போது காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் தான் காவலில் இருப்பதை தனக்கு கிடைத்த சிலாக்கியம் என்று பவுல் கருதுகிறார். பவுல் காவலில் வைக்கப்பட்டிருக்கும் போது அவரை பார்ப்பதற்கு அநேகர் வருவார்கள். பவுலை சும்மா பார்த்துவிட்டு போவதனால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பவுலை பார்க்க வரும்போது அவர் சொல்லுகிற உபதேசத்தையும் கேட்க வேண்டும். அவருடைய போதகத்தை கேட்டு இருதயத்தில் தெளிவு பெற வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் வளர்ச்சி பெற வேண்டும். பவுல் கட்டப்பட்டவராக இருந்தாலும் தன்னை பார்க்க வந்திருக்கிற யூதர்களிடம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தெளிவாக பேசுகிறார். அவர்களுக்கு பிரியமானபடி பேசி இந்த காவலில் இருந்து தான் விடுதலை பெறுவதற்கு யூதர்கள் தனக்கு சிபாரிசு பண்ண வேண்டும் என்று பவுல் அவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளவில்லை. தன்னுடைய சுய வசதியை பவுல் ஒருபோதும் தேடியதில்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு பவுல் வாய்ப்பை உண்டு பண்ணுகிறார். அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துகிறார். பவுல் தன்னை பார்க்க வந்த
ரோமாபுரியில் உள்ள யூதரிடத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷம் முழுவதையும் அறிவிக்கிறார். எதையும் மறைக்காமல் பூரண சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்து விடுகிறார். அவர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பவுலின் விருப்பம். பவுல் அவர்களிடத்தில் தன் சுய விருப்பத்தையோ சுய கருத்தையோ பிரசங்கம் பண்ணவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியே பேசுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் தேவனுடைய ராஜ்யமானது முக்கியமான சத்தியம். பவுல் அவர்களிடத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யமானது பரலோகத்திற்கு உரியது, இது ஆவிக்குரியது. இருதயத்தின் சுத்தத்திலும் ஜீவியத்தின் பரிசுத்தத்திலும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் வெளியரங்கமான ஆடம்பரமோ ஆரவாரமோ அலங்காரமோ இருக்காது. தேவனுடைய ராஜ்யமானது முற்றிலும் ஆவிக்குரியது, பரலோகத்திற்கு உரியது. தேவ ராஜ்யம் இப்பிரபஞ்சத்திற்கு உரியது அல்ல. பவுல் யூதர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசும்போது அவர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் மெய்யான வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார். பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சாதாரணமாக பேசுவது போல பேசாமல் அதை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை விவரிக்கிறார். அதை சாட்சியினால் உறுதி பண்ணுகிறார். தேவனுடைய கிருபையின் ராஜ்யத்தில் தெய்வீக வல்லமை கிரியை செய்கிறது. தேவனுடைய ராஜ்யமானது தேவனுடைய சர்வ வல்லமையினால் ஸ்தாபிக்கப்படுகிறது. தேவன் செய்கிற அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மையானது உறுதி பண்ணப்படுகிறது. பவுல் தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையை அனுபவித்திருக்கிறார். தன்னுடைய அனுபவத்தை சாட்சியாக சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விஸ்தரித்து பேசுகிறார். பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசி தன்னுடைய பிரசங்கத்தை இத்துடன் முடித்து கொள்ளவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் யூதர்கள் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை யூதர்கள் முழு வாஞ்சையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் விருப்பத்தோடு பவுல் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். பவுல் யூதர்களோடு பேசும்போது அவர்களுக்கு புரியும் வண்ணமாக எடுத்துக்காட்டுகளோடு பேசுகிறார். இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை பவுல் அவர்களுக்கு போதிக்கிறார். இயேசுவே கிறிஸ்து என்பதை பவுல் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். தங்களுக்கு ஒரு மேசியா வருவார் என்று யூதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இயேசுவே அந்த மேசியா என்பதை பவுல் அவர்களுக்கு எடுத்துக்காட்டுகளோடு உபதேசம் பண்ணுகிறார். இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை பவுல் அவர்களுக்கு போதிக்கும்போது மேசியாவின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில் இருந்தும் எடுத்துக்காட்டுகளாக சொல்லி போதிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்கிறது என்பதை பவுல் அவர்களுக்கு புரிய வைக்கிறார். பழைய ஏற்பாட்டு வேத வசனங்களை தன்னுடைய பிரசங்கத்தில் மேற்கோளாக எடுத்துச் சொல்லுகிறார். யூதர்களுக்கு மோசேயின் நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களும் நன்றாக தெரியும். இவற்றில் இருந்து எடுத்துச் சொல்லும்போது யூதர்கள் அந்த பிரசங்கத்தை எளிதாக புரிந்து கொள்வார்கள். பவுல் பழைய ஏற்பாட்டு வசனங்களை அவர்களுக்கு சொல்லும்போது அந்த வசனங்கள் அவர்களுடைய இருதயங்களை தொடும். இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களோடு அவர்களுக்கு தொடர்பு உண்டாகும். பழைய ஏற்பாட்டோடு யூதர்கள் தங்களை தொடர்புபடுத்தி இருக்கிறார்கள். பவுல் பழைய ஏற்பாட்டு வசனங்களை எடுத்துச் சொல்லி இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதிப்பதினால் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களோடும் தங்களுடைய யூத மார்க்கத்தின் நம்பிக்கையோடும் தொடர்பு படுத்துகிறார்கள். பவுல் சுருக்கமாக உபதேசம் பண்ணுவதற்கு பதிலாக காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் விஸ்தரித்து பேசுகிறார். யூதர்கள் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை இதுவரையிலும் கேள்விப்பட்டதில்லை. அவர்களுக்கு மேசியாவே தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துதான் அவர்கள் எதிர்பார்க்கிற மேசியா என்பது அவர்களுக்கு தெரியாது. இந்த சத்தியத்தை பவுல் அவர்களுக்கு பூரணமாக விவரித்து சொல்லுகிறார். கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை அவர்களிடத்தில் மறுபடியும் சொல்லுவதற்கு தனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ என்பது பவுலுக்கு தெரியாது. ஆகையினால் தனக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பை பவுல் நல்ல முறையில் பயன்படுத்துகிறார். காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து
இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசுகிறார். ஆகையினால் பவுலின் பிரசங்கம் நீண்ட பிரசங்கமாக இருக்கிறது. காலை முதல் சாயங்காலம் மட்டும் பிரசங்கம் நடைபெறுகிறது. அங்கு கூடியிருப்போர் எல்லோருமே யூதர்கள். நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களையும் ஏற்கனவே கற்று தெளிந்தவர்கள். அவர்கள் மத்தியிலே பவுல் ஒரு நாள் முழுவதும் பிரசங்கம் பண்ணுகிறார். ஏற்கனவே அவர்களுக்கு வேத வாக்கியங்கள் நன்கு தெரியும். தங்கள் சிறுவயது முதற்கொண்டே வேதத்தை கற்று அறிந்தவர்கள். அப்பேற்பட்டவர்களிடம் ஒரே நாளில் பல காரியங்களை கூற முடியும். சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். பவுல் யூதருக்கு நீண்ட நேரம் பிரசங்கம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டு வசனங்களையெல்லாம் மேற்கோளாக சொல்லுகிறார். மிகுந்த வாஞ்சையோடும் கரிசனையோடும் அவர்களிடத்தில் பேசுகிறார். பவுல் நன்றாக பிரசங்கிக்கக்கூடியவர், சாதுரிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர், வேத பண்டிதர். அன்றைய தினம் இவருடைய பிரசங்கத்தை கேட்ட யூதர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எல்லோரும் ரட்சிக்கப்படவில்லை. பவுல் சொன்னவைகளை சிலர் விசுவாசிக்கிறார்கள், சிலர் விசுவாசியாது இருக்கிறார்கள். பவுல் சொன்ன பிரசங்கத்தின் கருத்தை குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒரு சிலருக்கு இடறி விழுவதற்கு ஏதுவான தடை கல்லாக இருக்கிறது. வேறு சிலருக்கோ இதே சுவிசேஷம் எழும்பி நிற்பதற்கு ஏதுவான ஆதாரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். ஒரு சிலருக்கு கிறிஸ்துவை பற்றிய சத்தியம் அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அஸ்திபார கல்லாக இருக்கிறது. வேறு சிலருக்கோ இடறி விழுகிறதற்கு ஏதுவான தடைக்கல்லாக இருக்கிறது. பவுல் சொன்னவைகளை கேட்ட எல்லோரும் அவருடைய உபதேசத்தை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் ஒருவரோடொருவர் பவுலின் உபதேசத்தை குறித்து ஒவ்வாமல் இருக்கிறார்கள். இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை பவுல் அவர்களுக்கு போதிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசுகிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்களில் சிலர் அவர் கொடுத்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னவைகளை சிலர் விசுவாசியாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் வேறு சிலரோ அவர் கொடுத்த சாட்சியை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் பவுல் சொன்னவைகளை விசுவாசிக்கிறார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக சிலருடைய இருதயம் பக்குவம் அடைந்திருக்கிறது. வேறு சிலருடைய இருதயமோ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி கல்லாயிருக்கிறது. அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. இக்காலத்தில் நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சிலர் அதை விசுவாசித்து கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சிலர் விசுவாசியாமல் போய்விடுகிறார்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே அவர்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறார். விசுவாசியாதவர்களோ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை காண வேண்டாம் என்று தீர்மானம் பண்ணி தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள், தங்கள் செவிகளை அடைத்துக் கொள்கிறார்கள். ஒரு சிலர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், ஒரு சிலர் கிறிஸ்துவை தூஷிக்கிறார்கள். ஜனங்கள் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்முடைய கடமை. பவுல் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். எல்லா இடங்களிலும் இதே காரியம்தான் நடைபெறுகிறது. சுவிசேஷத்தை நாம் விசுவாசத்தோடு பிரசங்கம் பண்ணுகிறோம். ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், வேறு சிலரோ விசுவாசியாமல் போகிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். பவுல் பிரசங்கம் பண்ணி முடித்துவிட்டார். ரோமாபுரியில் உள்ள யூதர்களும் பவுலை விட்டு புறப்பட்டு போக ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த வேளையில்
பவுல் அவர்களுடைய இருதயத்தை தொடும்படியாக மேலும் சில வார்த்தைகளை அவர்களிடத்தில் சொல்லுகிறார். அவர்கள் சுவிசேஷத்தை கேட்கிறார்கள், ஆனால் சத்திய வசனத்திற்கு தங்களை ஒப்புக்கொடுக்கவில்லை. பவுலின் பிரசங்கத்தை கேட்டவர்களில் சிலருடைய காதுகள் மந்தமாக இருக்கிறது. அவர்களிடத்தில் எப்படியாவது தான் சொன்ன சுவிசேஷ சத்தியத்தை மறுபடியும் சொல்ல வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். விசுவாசிக்காதவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்பி பவுல் அவர்களிடத்தில் மேலும் சில வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒரு சிலர் சுவிசேஷத்தை கேட்டும் அதை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஏசாயா சொன்ன பிரகாரமாகவே இப்போது யூதர்களில் சிலர் விசுவாசியாமல் இருக்கிறார்கள் என்று பவுல் அவர்களுக்கு உணர்த்தும்படியாக பேசுகிறார். தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பின்படியே இவர்களில் சிலர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருக்கிறார்கள். ஏசாயா இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னாலும் அவர் இந்த யூதர்களை குறித்தே சொன்னார் என்று பவுல் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தை பற்றி வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோருக்கும் சுவிசேஷத்தின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதத்தைப் போலவே ஒரு சில எச்சரிப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. சுவிசேஷத்தை விசுவாசியாதவர்களுக்கோ ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இந்த சத்தியத்தை முன் அறிவிக்கும் வண்ணமாக ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தைகள் ஏசாயாவின் சொந்த வார்த்தைகள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைகள். இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி சொல்லி இருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார் என்று பவுல் யூதரிடத்தில் பேசுகிறார். ஏசாயா இந்த வார்த்தைகளை சொன்னபோது மிகுந்த மனவேதனையோடு சொன்னார். ஆத்தும பாரத்தோடு சொன்னார். விசுவாசியாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும் என்பது நற்செய்தி அல்ல, அது அவர்களுக்கு எச்சரிப்பின் செய்தி. எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பவில்லை என்றால் அது அவர்களுக்கு சாபமான செய்தி. இப்படிப்பட்ட செய்தியை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். எச்சரிப்பின் செய்தியாக இருந்தாலும் ஆசீர்வாதத்தின் செய்தியாக இருந்தாலும் ஆவியானவரின் செய்தி எப்போதும் நற்செய்திதான். விசுவாசம் உள்ளவன் ரட்சிக்கப்படுவான் என்பதும் விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்பதும் சுவிசேஷத்தின் முக்கியமான செய்தியாகும். இதே செய்தியையே ஏசாயா யூதர்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யூதருடைய முற்பிதாக்களோடு இந்த செய்தியை ஏசாயா மூலமாக சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் சொன்ன இந்த வார்த்தைகள் இப்போது பவுலின் பிரசங்கத்தை கேட்கிற யூதர்களிடத்தில் நிறைவேறி இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரம் இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் இருக்கிறார்கள். தேவனை காணாதபடி இவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொள்வது தேவனுக்கு விரோதமாக இவர்கள் செய்கிற பாவம். தேவனுடைய கரம் அவருடைய நியாய தீர்ப்பில் முற்பிதாக்களுக்கு எதிராக உயர்த்தப்பட்டிருந்தது. ஆனால் யூதர்களுடைய முற்பிதாக்களோ தங்களுக்கு விரோதமாக உயர்த்தப்பட்ட தேவனுடைய கரத்தை காணாதபடி தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் தேவனுடைய கிருபையின் கரம் யூதர்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்து யூதர்களோ தங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிற தேவனுடைய கிருபையின் கரத்தை காணாதபடி தங்களுடைய கண்களை மூடிக்கொள்கிறார்கள். காணக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி இருப்பதினாலேயே இவர்கள் காணாமல் இருக்கிறார்கள். இவர்கள் குருடர்கள் அல்ல, பார்வை உள்ளவர்கள். ஆனாலும் தேவனுடைய கிருபையின் கரத்தை காணக்கூடாது என்று தங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். கண்கள் இருந்தும் குருடர்களாக இருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி யூதர்களுடைய முற்பிதாக்களிடத்தில் நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அவர் சொன்ன பிரகாரமாகவே தேவனுடைய மகத்துவமான காரியங்களை காணக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி அவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள்.
தேவன் அவர்களுக்கு நித்திய சமாதானத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை தங்கள் காதுகளால் கேட்கக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி தங்கள் காதுகளினால் மந்தமாய் கேட்கிறார்கள். இதனால் தேவனுடைய நித்திய சமாதானத்தின் வாக்குத்தத்தத்தை யூதர்கள் உணராதவர்களாக இருக்கிறார்கள். இதனால் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இருக்கிறார்கள். முற்பிதாக்கள் ஒருவேளை தங்கள் பயத்தினால் கண்களை மூடி இருக்கலாம். அதுபோலவே பயத்தினாலும் அவர்கள் தங்கள் காதுகளை அடைத்திருக்கலாம். அவர்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமல் இருக்கிறார்கள். தேவன் இவர்களை ஆரோக்கியம் ஆக்காமல் இருக்கும்படி இந்த ஜனங்களுடைய இருதயம் கொளுத்திருக்கிறது. இவர்கள் தங்களுடைய மனதை இருளில் வைத்திருக்கிறார்கள். எப்போதுமே குழப்பத்தில் இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் தெளிந்த சிந்தனை இல்லை. தேவன் ஜனங்களுக்கு தம்முடைய சத்தியத்தை உபதேசம் பண்ணும்போது அவர்கள் அந்த சத்தியத்தை தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்பட வேண்டும். இதற்காக அவர்கள் முதலாவதாக தேவனுடைய கிரியைகளை தங்கள் கண்களால் காண வேண்டும். அதே வேளையில் தேவன் சொல்லுவதை அவர்கள் தங்கள் காதுகளால் கேட்கவும் வேண்டும். இதன் பின்பு ஜனங்கள் தங்களுடைய சுய சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போது தேவன் இவர்களை ஆரோக்கியமாக்குவார். இவர்களுடைய ஆத்துமா குணமடையும். தேவனுடைய கிரியைகளை சாத்தான் அறிந்து வைத்திருக்கிறான். தேவனுடைய வார்த்தைகள் மனுஷருக்குள் பிரவேசிக்காதபடி மனுஷருடைய கண்களை அடைத்து போடுகிறான். அவர்களுடைய செவிகளையும் மந்தமாக்குகிறான். தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி அவர்களுடைய மனதை குழப்புகிறான். அவர்களிடத்தில் உள்ள தெளிந்த சிந்தனையை அவர்களை விட்டு நீக்கி போடுகிறான். பாவிகள் சாத்தானோடு சேர்ந்து அவனுடைய கண்ணியில் விழுந்து தங்களுடைய ஆத்தும ரட்சிப்பை இழந்து போவது மிகவும் பரிதாபமான காரியம். சாத்தான் மனுஷருடைய கண்களை குருடாக்குகிறான். அவர்கள் வேண்டுமென்றே தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்களிடத்தில் தெளிந்த சிந்தனை இல்லை. ஆகையினால் அவர்கள் தங்கள் வியாதியை நேசிக்கிறார்கள். வியாதியோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தேவன் தங்களை குணப்படுத்தி விடுவாரோ என்று பயப்படுகிறார்கள். இதற்காகவே அவர்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் இருக்கிறார்கள். தேவன் இவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கிறார். தங்கள் பாவத்தில் விரும்பி ஜீவிக்கிறார்கள். மனுஷருடைய பாவத்தின் நிமித்தமாய் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்திருக்கிறது. இவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை தங்கள் காதுகளினால் கேட்கிறார்கள். ஆனால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். காதுகளினால் கேட்கும்போது தாங்கள் கேட்டதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இவர்கள் விரும்புவதில்லை. இவர்களிடத்தில் தெளிந்த சிந்தனை இல்லை. குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஆகையினால் தேவனுடைய சத்தியத்தை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தம்முடைய சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு தேவன் இவர்களுக்கு தமது கிருபையை கொடுக்கவில்லை. இவர்களை பலப்படுத்துவதில்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு இவர்கள் மீது வந்திருக்கிறது. இவர்கள் தங்கள் கண்ணார கண்டும் பாராதிருக்கிறார்கள். காதார கேட்டும் உணராதிருக்கிறார்கள். தேவனுடைய கிருபைக்கு இவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். தேவனுடைய வெளிச்சத்திற்கு விரோதமாக இவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆகையினால் தேவன் தம்முடைய கிருபையையும் வெளிச்சத்தையும் இவர்களை விட்டு நீக்கி போடுகிறார். தேவனுடைய கிருபை இவர்களுக்கு கிடைக்காதபடியினால் இவர்களால் சத்தியத்தின் அன்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜனங்கள் சத்தியத்தை விசுவாசியாமல் பொய்யை விசுவாசிக்கிறார்கள். இவர்களால் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்பட முடியவில்லை. இவர்களுடைய இருதயம் கொளுத்திருக்கிறது. காதுகள் மந்தமாய் கேட்கிறது. எந்த மருத்துவராலும் இவர்களை குணப்படுத்த முடியாது. மருந்துகளின் மூலமாக இவர்களுடைய கொளுத்த இருதயங்களையும் மந்தமான காதுகளையும் குணப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. இது இவர்களுக்கு தீராத வியாதியாய் இருக்கிறது. தேவன் ஒரு ஆத்துமாவை குணப்படுத்த வேண்டுமானால் அந்த ஆத்துமா தன் கண்களினால் காண வேண்டும், தன் காதுகளினால் கேட்க வேண்டும். இதுதான் தேவன் பயன்படுத்துகிற முறை. ஆத்துமா குணமடைவதற்கு வேறு குறுக்கு வழி எதுவும் இல்லை. தேவன் பயன்படுத்துகிற இந்த முறைமைகளோடு மனுஷர் ஒத்துப்போக வேண்டும். தங்கள் கண்களினால் காண வேண்டும், தங்கள் காதுகளினால் கேட்க வேண்டும். ஆனால் இவர்களோ கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருக்கிறார்கள். இதனால் இவர்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமல் போகிறார்கள். தம்முடைய சித்தத்திற்கு இவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினால்
தேவன் இவர்களை ஆரோக்கியமாக்காமல் விட்டுவிடுகிறார். மனுஷருடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மென்மையான இருதயம்தான் தேவனுடைய உபதேசங்களை கேட்டு அதற்கு கீழ்ப்படியும். ஆனால் இந்த ஜனத்தின் இருதயமோ கொளுத்திருக்கிறது. இருதயத்தை கடினப்படுத்துகிற ஜனங்கள் நரகத்திற்கு நேராக பிரயாணம் செய்கிறார்கள். கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள், தங்கள் காதுகளையும் அடைத்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் தெளிந்த புத்தி இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்களுடைய இருதயம் குணப்படாமலும் ஆரோக்கியம் அடையாமலும் இருக்கிறது. கண்களை மூடிக்கொண்டு நடப்பதினால் தாங்கள் எங்கே போகிறோம் என்பது தெரியாமலேயே போகிறார்கள். ஆபத்தை பற்றிய எச்சரிப்பின் சத்தம் இவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அதை கேட்காதவாறு இவர்கள் தங்கள் காதுகளையும் அடைத்துக் கொள்கிறார்கள். முடிவில் சாத்தானுடைய கண்ணியில் சிக்கி அவனுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். சாத்தானோடு இவர்கள் நித்திய நரக அக்கினியில் விழுந்து விடுகிறார்கள். ஜனங்கள் மத்தியிலே பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து முன் அறிவித்தார். அது இப்போது நிறைவேறுகிறது. சில சமயங்களில் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதினாலும் பிரிவினை உண்டாகிறது. சுவிசேஷம் எல்லோருக்கும் அறிவிக்கப்படுகிறது. எல்லோரும் சுவிசேஷத்தை ஒன்று போலவே கேட்கிறார்கள். ஆனால் எல்லோரும் அதை ஒன்றுபோல் விசுவாசிப்பதில்லை. இதற்கு தேவனோ அல்லது அவருடைய வார்த்தையோ பொறுப்பல்ல, மனுஷர்தான் பொறுப்பு. மனுஷர் தங்களுடைய இருதயத்தில் சுவிசேஷ செய்தியை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசிக்க வேண்டும். ஒரு சிலர் விசுவாசிப்பதற்கும் வேறு சிலர் விசுவாசியாமல் இருப்பதற்கும் தேவனே காரணம் என்று தேவனை குறை கூறக்கூடாது. இவர்கள் தங்களுடைய காதுகளை மந்தமாக்கி விட்டார்கள், தங்களுடைய இருதயங்களை கொளுத்திருக்க வைக்கிறார்கள், தங்களுடைய கண்களை குருடாக்கி விட்டார்கள். ஆகையினால் இவர்கள் மனம் திரும்பாமல் போவதற்கு தேவன் காரணம் அல்ல. தேவன் யாரையுமே மனம் திரும்புமாறு கட்டாயப்படுத்துவதில்லை. இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானே ஜனங்களுடைய மனதை குருடாக்குகிறவன். மனுஷனுடைய கிரியையும் சாத்தானுடைய கிரியையும் இணையும் போது தேவனுக்கு எதிராகவும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராகவும் மனுஷன் கலகம் பண்ணுகிறான். தேவன் மனுஷருக்கு உதவி செய்ய விரும்புகிறார். மனுஷன் சாத்தானையும் பாவத்தையும் விட்டு விலகி தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் வருவதற்கு அவனுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. தம்மிடத்தில் வருகிற யாரையும் தேவன் புறம்பே தள்ளுவதில்லை. மனுஷன் மனம் திரும்பி தேவனிடத்தில் வர வேண்டும். அப்போது அவனுடைய கண்கள் காணும், காதுகள் கேட்கும், இருதயம் உணரும். புறஜாதியார் ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்றான். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் மேசியா என்று விசுவாசிக்கவில்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. ஆகையினால் தேவன் தம்முடைய தெய்வீக நீதியினால் தம்முடைய சுவிசேஷத்தை புறஜாதியாருக்கு அனுப்புகிறார். தேவனுடைய கிருபையை இவர்கள் தங்களை விட்டு விலக்கி வைத்து விடுகிறார்கள். தேவனுடைய தெய்வீக சத்தியத்திற்கும் அன்புக்கும் கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவனுடைய வல்லமைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஆகையினால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. புறஜாதியார் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு செவி கொடுப்பார்கள். அவர்கள் தங்களுடைய ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள், தங்கள் ரட்சிப்பில் சந்தோஷப்படுவார்கள். பவுல் யூதரிடத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார். புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, ஆனால் இதை யூதர்கள் விரும்பவில்லை. புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது என்று யூதர்கள் வைராக்கியமாய் இருக்கிறார்கள். யூதர்களும் தங்கள் ஆத்தும ரட்சிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தங்கள் ஆத்தும ரட்சிப்பு அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று நினைத்து அதை அசட்டை பண்ணுகிறார்கள். ஆனால் புறஜாதியாருக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் அனுப்பப்படுவதற்கும் எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்களுக்கு ரட்சிப்பு என்பது மிகவும் சாதாரணமாக தெரிகிறது. இந்த சாதாரண ரட்சிப்பை புறஜாதியாருக்கு அறிவிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய ரட்சிப்பு மனுக்குலத்தார் எல்லோருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கே முதலாவதாக தேவனுடைய சுவிசேஷம் அனுப்பப்பட்டது. ஆனால் யூதர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விட்டார்கள். கல்யாண விருந்திற்கு வருமாறு யூதர்களே முதலாவதாக அழைக்கப்பட்டார்கள்.
ஆனால் யூதர்கள் கல்யாண விருந்திற்கு போகாமல் அந்த விருந்தை புறக்கணித்தார்கள். அதே சமயம் கல்யாண விருந்துக்கு புறஜாதியார் அழைக்கப்படுவதற்காக கோபப்படுகிறார்கள். கல்யாண விருந்துக்கு யூதர்களும் போகவில்லை. மற்றவர்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அதற்கும் கோபப்படுகிறார்கள். தங்களுக்கு பதிலாக புறஜாதியார் கல்யாண விருந்தில் கலந்து கொள்வதை பார்த்து யூதர்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் சந்தோஷப்படாமல் கோபப்படுகிறார்கள். தேவன் புறஜாதியாருக்கு கொடுத்திருக்கும் சிலாக்கியத்திற்காக யூதர்கள் வேதனைப்படுகிறார்கள். அதே சமயத்தில் தேவன் கொடுக்கிற சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் யூதர்கள் ஆர்வமாக இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள யூதருக்கு இன்னும் வாய்ப்புள்ளது என்பதை பவுல் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒரு தீமையில் இருந்து நன்மையை உண்டு பண்ண முயற்சி பண்ணுகிறார். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து பாவம் செய்திருக்கிறார்கள். தங்கள் பாவங்களுக்காக யூதர்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு யூதருக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. முதலில் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் பின்பு மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இயேசு சொன்ன ஓமையில் மூத்த குமாரன் தன் தகப்பனிடம் முதலாவது மாட்டேன் என்று சொன்னான். பின்பு மனம் வருந்தி தன் தகப்பன் சொன்ன பிரகாரம் வயலுக்கு போய் வேலை செய்தான். தேவனுடைய ரட்சிப்பு பிரஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனால் யூதருக்கு இழப்பு ஒன்றும் இல்லை. ரட்சிப்பு எங்கு அனுப்பப்பட்டிருக்கிறதோ அங்கு யூதர்களும் போய் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படாமல் இருப்பதை விட ரட்சிக்கப்படுவது மேன்மையானது. அறியாமையில் இருந்த காலங்களில் யூதர்கள் காதார கேட்டும் உணராதிருந்தார்கள், கண்ணார கண்டும் பாராதிருந்தார்கள். தேவனுடைய ரட்சிப்பின் சிலாக்கியம் முதலாவது யூதருக்கே அனுப்பப்பட்டிருந்தது. மற்ற ஜாதிகளை விட யூதருக்கே தேவன் மிகவும் சமீபமாக இருந்தார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாகவே இருக்கிறார். யூதர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு யூதர்கள் வெட்கப்படக்கூடாது. புறஜாதியார் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள யூதர்கள் தயங்கக்கூடாது. புறஜாதியார் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு செவி கொடுப்பார்கள். இதை யூதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். புறஜாதியாருக்கு தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக யூதர்கள் கோபப்படக்கூடாது. யூதர்களும் மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். யூதர்கள் போய்விட்டார்கள். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணிக்கொண்டு போய்விட்டார்கள். தன்னிடத்தில் வந்த யூதர்களிடம் பவுல் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார். யூதர்களும் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் பவுல் சொன்னவைகளை விசுவாசிக்கிறார்கள், சிலர் விசுவாசியாதிருக்கிறார்கள். தங்களுக்குள்ளே பவுல் சொன்னதை குறித்து மிகவும் தர்க்கம் பண்ணுகிறார்கள். பவுல் போதகம் பண்ணுவதை அதற்கு மேல் கேட்க மனதில்லாதவர்களாய் யூதர்கள் அவ்விடத்தை விட்டு போய் விடுகிறார்கள். பவுல் அவர்களுக்கு சுவிசேஷத்தை பூரணமாய் உபதேசம் பண்ணியிருக்கிறார். அவர்களுக்கு எவ்வளவு சொல்ல வேண்டுமோ அவ்வளவையும் சொல்லி முடித்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் சொன்ன பின்பு யூதர்கள் எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்களோ தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணிக்கொண்டு போய்விடுகிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் ரட்சிப்புக்கு ஏதுவான மாற்றம் உண்டாகவில்லை. பவுல் அவர்களிடம் ஆறுதலான வார்த்தைகளை பேசினார். தேவனுடைய நியாய தீர்ப்பை சொல்லி அவர்களை கடிந்து கொண்டார். அன்பாக பேசினாலும் எச்சரித்து பேசினாலும் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகவில்லை. பவுலின் பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அவர்களுக்குள் கருத்து ஒற்றுமை உண்டாகவில்லை. மிகுந்த தர்க்கம் உண்டாயிற்று. பவுலுக்கு விரோதமாக அவர்கள் எல்லோரும் தங்கள் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொள்கிறார்கள். அந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும் என்று ஒருமனப்பட்டு தீர்மானித்து அங்கிருந்து போய்விடுகிறார்கள். பவுல் சொன்னவைகளை விசுவாசித்த சிலரும் அவ்விடம் விட்டு போய்விடுகிறார்கள். தாங்கள் ஏன் போகிறோம் என்பதற்கான காரணம் அவர்களுக்கே தெரியவில்லை. சிலர் தவறாக தீர்மானம் செய்து அவ்விடம் விட்டு போய்விடுகிறார்கள். இக்காலத்திலும் சிலர் பவுலை பார்க்க வந்த யூதர்களைப் போல தீர்மானம் பண்ணுகிறார்கள். தங்கள் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தீர்மானம் தப்பான தீர்மானமாக இருக்கிறது. தப்பு செய்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய தப்பிதங்களை புரிந்து கொள்வதற்கு
தேவனுடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. தேவனுடைய கிருபையே நம்முடைய மனக்கண்களை பிரகாசமுள்ளதாக மாற்றுகிறது. தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய ரட்சிக்கும் கிருபை நமக்கு தேவைப்படுகிறது.